Good morning students. Next example 1.8. If capital X equal to minus 5, 1, 3, 4 and capital Y equal to A, B, C. Then which of the following relations are functions from X to Y? ஒரு மூணு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எதெல்லாம் ஃபங்க்ஷன் சொல்லி கண்டுபிடிச்சு எழுத சொல்லியிருக்காங்க நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் R1 இஸ் ஏ ரிலேஷன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா -5 மேப் இன்டு ஏ. அப்போ மூணு ரிலேஷனுக்கும் டொமைன் கோ டொமைன் எழுதி வச்சிட்டேன். சரியா? ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம ஃபங்க்ஷனா இல்லையான்னு எடுத்து எழுதுவோம். பாருங்க, -5 மேப் இன்டு ஏ. -5 ஏக்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் 1 சேம் ஏக்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் 3 வந்து பிக்கு மேப் ஆகுது. இப்போ பாருங்க, இந்த ஆரோ டயக்ராம்ல இதை வச்சுதான் ஆன்சர் எழுத போறோம். சரியா? நமக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்ன? ஒரு இது ரிலேஷன் ஃபங்க்ஷனா இருக்கணும்னா மொதல் கண்டிஷன் டொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த இமேஜ் வந்து யூனிக் இமேஜா இருக்கணும். பாருங்க, டொமைன்ல எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கா? -5க்கு ஏன்றது இமேஜா இருக்கு. 1ஆம் நம்பருக்கு ஏ இமேஜா இருக்கு. 3ஆம் நம்பருக்கு பி இமேஜா இருக்கு. ஆனா நம்பர் 4க்கு இமேஜே இல்லை. நம்மளுக்கு கண்டிஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனா இருக்கணும்னா டொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே இமேஜ் கண்டிப்பான முறையில இருக்கணும். அது யூனிக் இமேஜா இருக்கும். இங்க மொதல் இமேஜே இல்லை, 4க்கு இமேஜே இல்லை. அப்ப இது ஃபங்க்ஷன் கிடையாது. இதை ரீசன்ல எடுத்து எழுதணும். In domain 4 doesn't have image, does not have an image. டொமைன்ல நம்பர் 4க்கு இமேஜே இல்லை. அதனால என்ன சொல்றோம்னா R1 is not a function from X to Y. அவ்வளவுதான், இதான் ரீசன். செகண்ட் ஒன் பாருங்க, R2 -5 பிக்கு மேப் ஆகுது. -5 பிக்கு மேப் ஆகுது. 1 பிக்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் 3 ஏக்கு மேப் ஆகுது. 3 ஏக்கு மேப் ஆயிருக்கு. 4 சிக்கு மேப் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ செக் பண்ணும். கொடுத்த டேட்டாவை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஃபங்க்ஷனா செக் பண்றதுக்கு அதே ரெண்டு கண்டிஷன் தான். டொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜ் இருக்கணும். அந்த இமேஜ் யூனிக்கா இருக்கும். ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கும். பாருங்க, -5க்கு இமேஜ் இருக்கு, 1க்கு இமேஜ் இருக்கு, 3க்கு இமேஜ் இருக்கு, 4க்கு இமேஜ் இருக்கு. ஸோ டொமைன்ல எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே இமேஜ் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதிடலாம்னு பார்த்தீங்கன்னா, in domain each element has a unique image in codomain. Therefore R2 is a function from X to Y. ஸோ R2ன்றது ஃபங்க்ஷன் முடிவு பண்ணி ரிசல்ட்ல எழுதிட்டோம். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, R3 -5 ஏக்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் 1 ஏக்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் 3 பிக்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் 4 சிக்கு மேப் ஆகுது. அடுத்து 1 பிக்கு மேப் ஆகுது. ஓகேவா? செக் பண்ணுவோமா? பாருங்க, இந்த ஆரோ டயக்ராம்ல இருந்து கொடுத்துருக்க ரிலேஷன் R3 ஃபங்க்ஷனா இல்லையான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். டொமைன்ல எல்லா எலமெண்ட்ஸையும் செக் பண்ணுங்க. -5க்கு இமேஜ் இருக்கு, யூனிக்கா இருக்கு. 1க்கு பாருங்க, நம்பர் 1 2 இமேஜ் இருக்கு. நம்பர் 1 ஹேஸ் 2 இமேஜஸ் இன் கோடொமைன், நேம்லி A and B. நமக்கு யூனிக் இமேஜ்னு சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கும். ஆனா இங்க நம்பர் 1க்கு 2 இமேஜ் இருக்கு.
அப்போ இதை ரீசனில் எழுதணும். தேர்ட் ஒன், இன் domain 1 has 2 different images. 2 different images, namely A and B. நம்பர் ஒன்னுக்கு 2 டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கு. நம்ம கண்டிஷன் என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு இது ஃபங்க்ஷனாக இருக்கும்னா, ரிலேஷன் ஃபங்க்ஷனாக இருக்கும்னா, டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும், யூனிக் இமேஜாக இருக்கணும். இதில் நம்பர் ஒன்னுக்கு 2 இமேஜ் வந்துருச்சு. அதனால் R3 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். Therefore, R3 is not a function from x to y. So இதோட இந்த sum complete ஆகும். Thank you.